வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மோடிக்குப்பத்தில் மலக்கசடு சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க அப்பகுதி மக்களிடையே கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. எச்சரிக்கை விடுக்கும் கிராம மக்களுடன் நமது செய்தியாளர் பிரீத்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். குடியாத்தம் அடுத்த மோடிக்குப்பம் பஞ்சாயத்தில் சுமார் 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன. இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே விவசாயத்தை நம்பி மட்டுமே வாழ்ந்து வருகின்றனர். தற்போது இந்த மோடிக்குப்பம் பஞ்சாயத்தில் மலக்கசீடு சுத்திகரிப்பு நிலையமானது இந்த பகுதிக்கு கொண்டு வருவதாக அரசு அறிவித்திருக்கின்றன. அதன்படி இந்த பகுதியில் வருவாய்த்துறை சார்பாக நில அளவிடும் அளந்து அதற்கான அனைத்து வழிமுறைகளையும் அவர்கள் எடுத்து வருவதாக இந்த பகுதி பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக இந்த மலக்கசீடு சுத்திகரிப்பு நிலையம் இந்த பகுதிக்கு வந்தால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படும், காற்று மாசுபடும், இது போன்ற விஷயங்கள் இருப்பதால் தங்கள் கிராமம் இருக்கக்கூடிய பகுதிக்கு இந்த மலக்கசீடு சுத்திகரிப்பு நிலையம் வரக்கூடாது என இந்த பகுதி பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். தற்போது அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் நம்முடன் இருக்கின்றனர். அவர்களும் கேட்போம். சார் வணக்கம் சார். இப்போ மலக்கசீடு சுத்திகரிப்பு நிலையம் அங்கே கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அரசு சொல்லியிருக்காங்க. அதுக்கான பணிகளும் தொடர்ந்து பண்ணிட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இந்த மலக்கசீடு சுத்திகரிப்பு நிலையம் இந்த பகுதிக்கு வந்தா என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும், எதுக்காக நீங்கள் தடுக்கிறீங்க சார்? இந்த மலக்கசீடு சுத்திகரிப்பு நிலையம் அமைத்தால் இங்க பள்ளி முதல்ல பார்த்தீங்கன்னா இபி ஆஃபீஸ் இருக்கு, 2வது பஞ்சாயத்து ஆஃபீஸ், 3வது கூட்டுறவு வங்கி இருக்கு, 4வது போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு, 5வது ஹாஸ்பிட்டல் இருக்கு. இங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு நாளைக்கு 500 பேர் வராங்க குறைஞ்சபட்சம். எங்க இடத்துல இதெல்லாம் அமைச்சா எங்க மாசு கட்டுப்பாடு எல்லாமே கெட்டு போயிடும். நிறைய பாதிப்புகள் வரும். பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து இந்த இடத்தில் எதுவும் அமைக்கக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று மற்றவர் நம்ம இருக்கிறார். சார் வணக்கம் சார். இந்த சுத்திகரிப்பு நிலையம் இந்த பகுதிக்கு வந்துட்டா முக்கியமா என்ன விளைவுகள் ஏற்படும், விவசாயிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க, இதை தடுக்கிறதுக்கான நீங்க என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரீங்க சார்? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல பாதிக்கப்படுறது தண்ணி, குடிக்க தண்ணி தான். அந்த வாழ்வாதாரம் நம்மளுக்கு சுத்தமாக பாதிக்கப்படும். அதனால காசு மாசுபடும். காற்று சுவாசிக்கு காற்றுல நமக்கு வாழவும் முடியாது. இங்கே பள்ளி பக்கத்தில் நடுநிலை பள்ளி இருக்குது. குறைஞ்சபட்சம் குடியாத்தம் போயிட்டு அரசு பள்ளியில் படிக்கிற மாணவிகளும் குறைஞ்சபட்சம் ஒரு 500-600 பேர் இங்கே போகிறாங்க. பக்கத்தில் அரசு மருத்துவமனை இருக்குது, பக்கத்தில் கால்நடை மருத்துவமனை இருக்குது. அதே போலங்க இபி ஆஃபீஸ் அதெல்லாம் இருக்கிறதுனால இங்கே மக்கள் நிறைய பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பெரும்பாலுமே இது அமைக்க கூட தான். அரசு எந்த முடிவு இங்கே கொண்டு வந்தாங்க சொல்லிட்டு எங்களால் கணிக்க முடியல. மேற்கொண்டு ஆரம்பிச்சாங்கன்னாக்கா நாங்கள் கண்டிப்பாக தெரிவித்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் சார். சார் உங்கள் தொழில் பிரதான தொழில் விவசாயம்னு சொல்லியிருக்கீங்க. விவசாயம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும்? ஏன்னா நிலத்தடி நீர் பாதிக்கப்படும் சொல்லியிருக்கீங்க. விவசாயம் எந்த அளவுக்கு பாதிப்படும், எவ்வளோ விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க இதனால்? சார் குறைஞ்சபட்சம் இங்கே இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஏக்கருக்கு மேலே இருக்குங்க சார். நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ மாஞ்செடி, தென்னஞ்செடி, மற்றபடி வாழைச்செடி எல்லாமே போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் தண்ணி கீழே பூமிக்குள்ள அடி போச்சுங்கன்னாக்கா கண்டிப்பாக வாழ்வாதாரம் பயிர் தான் சார் நம்மளுக்கு முக்கியமாக இருக்குது. அது கண்டிப்பாக நம்மளுக்கு பாதிப்பு உண்டாங்க சார். இந்த சுத்திகரிப்பு நிலையம் இந்த பகுதிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் என்ன அடுத்த நடவடிக்கை என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக இது நாங்கள் அமைக்கக்கூடாதுன்னு நாங்கள் ஆர்ப்பாட்டமும் கைவிடுற வரையும் நாங்கள் போராட்டத்தில் இருக்கோம் சார். நன்றி சார். அதாவது இந்த கிராம மக்கள் தெரிவிப்பது என்னவென்றால், தங்கள் பகுதிக்கு சுத்திகரிப்பு நிலையம் வந்தால் கடுமையான போராட்டத்தில் நாங்கள் ஈடுபடுவோம். அது மட்டும் இல்லாமல் சுத்திகரிப்பு நிலையம் இந்த பகுதிக்கு வந்தால் நிலத்தடி நீர் முற்றிலும் பாதிக்கப்படும், நாங்கள் நம்பியிருக்கக்கூடிய விவசாயமும் முற்றிலும் பாதிக்கப்படும். ஆகவே அரசு இதை கருத்தில் கொண்டு தங்கள் பகுதிக்கு வரக்கூடிய இந்த மலக்கசீடு சுத்திகரிப்பு நிலையத்தை நிறுத்த வேண்டும். வேற ஏதாவது பகுதிக்கு கொண்டு செல்லுங்கள், தங்கள் பகுதிக்கு கண்டிப்பாக இந்த மலக்கசீடு சுத்திகரிப்பு நிலையம் வரக்கூடாது என உறுதியாக இந்த கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். குடியாத்தம் அடுத்த மோடிக்குப்பம் பஞ்சாயத்தில் சுமார் 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன. இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே விவசாயத்தை நம்பி மட்டுமே வாழ்ந்து வருகின்றனர். தற்போது இந்த மோடிக்குப்பம் பஞ்சாயத்தில் மலக்கசீடு சுத்திகரிப்பு நிலையமானது இந்த பகுதிக்கு கொண்டு வருவதாக அரசு அறிவித்திருக்கின்றன. அதன்படி இந்த பகுதியில் வருவாய்த்துறை சார்பாக நில அளவிடும் அளந்து அதற்கான அனைத்து வழிமுறைகளையும் அவர்கள் எடுத்து வருவதாக இந்த பகுதி பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக இந்த மலக்கசீடு சுத்திகரிப்பு நிலையம் இந்த பகுதிக்கு வந்தால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படும், காற்று மாசுபடும், இது போன்ற விஷயங்கள் இருப்பதால் தங்கள் கிராமம் இருக்கக்கூடிய பகுதிக்கு இந்த மலக்கசீடு சுத்திகரிப்பு நிலையம்
வரக்கூடாது என இந்த பகுதி பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். தற்போது அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் நம்முடன் இருக்கின்றனர். அவர்களும் கேட்போம். சார் வணக்கம் சார். இப்போ மலக்கசீடு சுத்திகரிப்பு நிலையம் அங்கே கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அரசு சொல்லியிருக்காங்க. அதுக்கான பணிகளும் தொடர்ந்து பண்ணிட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இந்த மலக்கசீடு சுத்திகரிப்பு நிலையம் இந்த பகுதிக்கு வந்தா என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும், எதுக்காக நீங்க அதை தடுக்கிறீங்க? சார், இந்த மலைக்கசினுடைய சுத்திகரிப்பு நிலையம் அமைத்தால் இங்கே பள்ளி முதல்ல பார்த்தீங்கன்னா இபி ஆஃபீஸ் இருக்குது, ரெண்டாவது பஞ்சாயத்து ஆஃபீஸு, மூணாவது வந்து கூட்டுறவு வங்கி இருக்குது, நாலாவது போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, அஞ்சாவது ஹாஸ்பிட்டல் இருக்குது. இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 500 பேர் வராங்க குறைஞ்சபட்சம். இந்த எங்கள் இடத்துல இதெல்லாம் அமைச்சா எங்களை மாசு கட்டுப்பாடு எல்லாமே கெட்டு போயிடும். நல்ல நிறைய பாதிப்புகள் வரும். பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து இந்த இடத்தில் எதுவும் அமைக்கக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று மற்றொரு நம்பர் இருக்கிறார். சார் வணக்கம் சார். இந்த சுத்திகரிப்பு நிலையம் இந்த பகுதிக்கு வந்துட்டா முக்கியமாக என்ன விளைவுகள் ஏற்படும், விவசாயிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க, இதை தடுக்கிறதுக்கான நீங்கள் என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரீங்க? சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல பாதிக்கப்படுறது தண்ணி, குடிக்க தண்ணி தான். அந்த வாழ்வாதாரம் நம்மளுக்கு சுத்தமாக பாதிக்கப்படும். அதனால காசு வந்து மாசுபடும். காற்று சுவாசிக்கிறது வந்து காற்றுல நமக்கு வாழவும் முடியாது. இங்கே பள்ளி பக்கத்தில் வந்து நடுநிலை பள்ளி இருக்குது. குறைஞ்சபட்சம் வந்து குடியாத்தம் போயிட்டு வர அரசு பள்ளியில் படிக்கிற மாணவிகளும் குறைஞ்சபட்சம் ஒரு 500-600 பேர் வந்து வந்து போகிறாங்க. பக்கத்தில் வந்து அரசு மருத்துவமனை இருக்குது, பக்கத்தில் வந்து கால்நடை மருத்துவமனை இருக்குது. அதே போலங்க இந்த இபி ஆஃபீஸ் அதெல்லாம் இருக்கிறதுனால இங்கே மக்கள் வந்து நிறைய பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். இது பெரும்பாலுமே இது அமைக்கக்கூடாது தான். அரசு வந்து எந்த முடிவு இங்கே வந்து கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு எங்களால் கணிக்க முடியல. மேற்கொண்டு ஆரம்பித்தாங்கன்னாக்கா நாங்கள் கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் சார். சார், உங்கள் தொழில் வந்து பிரதான தொழில் விவசாயம்னு சொல்லியிருக்கீங்க. விவசாயம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும், இந்த ஏன்னா நிலத்தடி நீர் பாதிக்கப்படும் சொல்லியிருக்கீங்க. விவசாயம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும், எவ்வளோ விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க இதனால்? சார், குறைஞ்சபட்சம் இங்கே இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஏக்கருக்கு மேலே இருக்குங்க சார். நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோதுங்க மாஞ்செடி, தென்னஞ்செடி, மற்றபடி வாழைச்செடி எல்லாமே போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் தண்ணி வந்து கீழே பூமிக்குள்ள அடி போச்சுங்கன்னாக்கா கண்டிப்பாக வாழ்வாதாரம் பயிர் தான் சார் நம்மளுக்கு முக்கியமாக இருக்குது. அது கண்டிப்பாக நம்மளுக்கு பாதிப்பு உண்டாங்க சார். இந்த சுத்திகரிப்பு நிலையம் இந்த பகுதிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக இது வந்து நாங்கள் அமைக்கக்கூடாதுன்னு நாங்கள் ஆர்ப்பாட்டமும் கைவிடுற வரையும் நாங்கள் போராட்டத்தில் இருப்போம் சார். நன்றி சார். அதாவது இந்த கிராம மக்கள் தெரிவிப்பது என்னவென்றால், தங்கள் பகுதிக்கு சுத்திகரிப்பு நிலையம் வந்தால் கடுமையான போராட்டத்தில் நாங்கள் ஈடுபடுவோம். அது மட்டும் இல்லாமல் சுத்திகரிப்பு நிலையம் இந்த பகுதிக்கு வந்தால் நிலத்தடி நீர் முற்றிலும் பாதிக்கப்படும், நாங்கள் நம்பியிருக்கக்கூடிய விவசாயமும் முற்றிலும் பாதிக்கப்படும். ஆகவே அரசு இதை கருத்தில் கொண்டு தங்கள் பகுதிக்கு வரக்கூடிய இந்த மலக்கசீடு சுத்திகரிப்பு நிலையத்தை நிறுத்த வேண்டும். வேற ஏதாவது பகுதிக்கு கொண்டு செல்லுங்கள், தங்கள் பகுதிக்கு கண்டிப்பாக இந்த மலக்கசீடு சுத்திகரிப்பு நிலையம் வரக்கூடாது என உறுதியாக இந்த கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர்.